ஹாய் ரெடி ஆகிட்டேன். சாரி கட்டியாச்சு. இன்னும் மேக்கப் பண்ண லைட்டாக ஹேர் சீவிட்டு மேக்கப் பண்ணுறத பாருங்கள். இது ஹேர் சீரம். நான் ஸ்மூத்திங் பண்ணியிருக்கறதுனால ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து அப்போ தான் ஹேர் வந்து அழகாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். லைட்டாக ஸ்மூத்திங்காக அழகாக இருக்கும் ஹேரு. நான் ஸ்மூத்திங் பண்ணியிருக்கேன், அதனால் என் பொருளை நான் எப்போவுமே தனியாக தான் வைப்பேன். எனக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறதுனால எல்லா பொருளையும் எடுத்துருவாங்க. அதனால் வந்து என்னுடைய மேக்கப்பு எல்லாமே வந்து நான் தனியாக தான் வைப்பேன். ஏன்னா வந்து குட்டிஸுக்கு வந்து வளர வளர என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பொருள் எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அவங்களுக்கு தனியாக வாங்கி கொடுத்தாலும் அம்மா பொருளை எடுக்கணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு இதாகும். இப்போ ஆயிடுச்சு ஹேரு. சிம்பிளாக தான் கிளம்புறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு ஸ்கூல் இல்லை பிள்ளைங்களுக்கு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாமே நம்ம தான் பார்க்கணும். குழந்தைங்களுக்கு எல்லா சாப்பாடு எல்லாம் நம்ம தான் செய்யணும். நேரமே எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு அதுக்கப்புறம் தான் கடைக்கு கிளம்பணும். அதுக்கு நம்ம அங்கே வேலை பார்க்குறவங்க நேரத்தை வந்துடுவாங்க. நம்மளும் நேரத்தை போகணும். அப்படின்னா தான் சாரி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸுக்கு வந்து சீரம் வந்து பண்ணுவேன். அப்படியே பண்ணுவேன். இது வந்து ஃபேஸ் சீரம், ஓகேவா? இது வந்து சூப்பராக இருக்குங்க. நம்மளுடைய பிளாக்னஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாகவே ப்ராமிஸாக வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து இதாக இருக்கும். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். சீரம் அப்புறம் இது வந்து டே க்ரீம். இதுவும் வந்து சேம் இதுதான். ஆனால் வந்து கொஞ்சம் தெரியுதா? கொஞ்சம் இது காலி ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு. இது இருக்கா? அவ்வளோதான் இருக்குது. லைட்டாக தான் போடுவேன். இது கொஞ்சம் நம்ம ஃபேஸ் நம்ம வெயிலில் போனாலும் இல்லை நம்ம ஃபேஸ் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. இது சைடு எஃபெக்ட் கிடையாது, ஆல் ஸ்கின்னுக்கு உள்ளது. இது நான் வந்து ரெகுலராக இதுதான் யூஸ் பண்ணுறேன். சூப்பராக. எனக்கு சீரம் காலி ஆயிடுச்சு, செகண்ட் சீரம் தான் இது. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம ஃபேஸ் வந்து எல்லா ஃபேஸுக்கும் வந்து ரொம்ப க்ளோ கொடுக்கும். ரொம்ப என் ஃபேஸ் தெரியுதா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும். ஏன்னா எனக்கு சரியாக தூக்கமே இல்லை. தூக்கம் இல்லாமல் வந்து இந்த சைடெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து இது
சரியாயிடுச்சு. கொஞ்சம் இந்த சைடில் வந்து கொஞ்சம் இது இருக்குது. இதுவும் சேம் இதுதான் வந்து. இது வந்து கண்ணுக்கு கிட்ட நான் லைட்டாக அப்ளை பண்ணுவேன். ரொம்ப எடுக்கக்கூடாது. இவ்வளோதான். தெரியுதா? இது பண்ணுவேன். இது போட்டுட்டு தான் அந்த க்ரீம் போடணும். நான் வந்து கொஞ்சம் இதாகி மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுல. வந்து இது போட்டுட்டு தான் வந்து டே க்ரீம் போடணும். எனக்கு இது போட்டால் கண்ணுக்கீழே ரொம்ப கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். கருவளையெல்லாம் ஒன்றும் வராது. சூப்பராக இருக்கும். என்ன இந்த இது வந்து டே க்ரீமு இது போட்டிருக்கா. வேறு வந்து எதுவும் போட மாட்டேன். நான் வந்து ஷூட்டிங்ஸ் போகும்போது தான் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு போகும்போது தான் மேக்கப் எல்லாம் கொஞ்சம் போடுவேன். அதுவும் எப்படி சிம்பிளாக போட்டுருவேன். என்கிட்ட இருக்க ஃபவுண்டேஷன் வந்து லைட்டாக இருக்குது. இது போட்டுட்டு அப்புறம் வந்து இல்லைன்னா இது போட்டுட்டு இந்த பவுடர் போடுவேன். இது உண்மையிலே வந்து நான் வாங்கி இதை ஒரு 2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு உள்ளது காலி ஆயிடுச்சு. இது இல்லை, நான் வேறு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது இப்போ யூஸ் பண்ணுறேன். உண்மையில் ப்ராமிஸாக வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப க்ளோ கொடுக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது. நான் இப்படி இது க்ளோ கொடுக்குன்னு நினைக்கவே இல்லை. லைட்டாக போட்டாலே போதும். லைட்டாக வந்து நம்ம போட்டாலே அவ்வளோ க்ளோ கொடுக்குதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இது பவுடர். இது வந்து நம்ம லாஸ்ட்டு போடுவோம்ல அந்த செட்டிங் பவுடர் தான். இது வந்து பாருங்கள், இந்த நமக்கு மீடியமாகவும் இருக்குது. அப்புறம் வந்து ஜிகினா சைனிங் இதுக்காக ஜிகினாவும் இருக்குது. அது அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இது போட்டுட்டு நான் வந்து சிம்பிளாக வந்து நம்ம இது கொடுப்போம்ல, சைனிங் கொடுப்போம்ல, அப்போ வந்து லைட்டாக வந்து இதை போட்டுப்பேன். அவ்வளோதான். இவ்வளோதான். தெரியுதா? நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையில் ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து இந்த பவுடரு வந்து இது வந்து நான் வந்து மீஷோவில் தான் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது வந்து 04 சேல் ஆல் டே ஹேரி ரோல். இது என்ன நீங்களே பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வேணால் இந்த லிங்கை வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணுன்னா வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு க்ரீம் போடுறீங்கள்ல, இப்போ டே க்ரீம் போடும்போது டே க்ரீம் போட்டுட்டு வந்து ஒயிட் பவுடர் போடுங்க. நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒயிட் பவுடர் போட்டு இதை நீங்கள் வந்து இந்த பவுடர் லைட்டாக டச் பண்ணிங்கனாலே அது வந்து ஃபஸ்ட்டு தெரியாது. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படி நேரம் ஆக ஆக அவ்வளோ க்ளோ கொடுக்கும். என் வீடியோஸ் 1-2 வீடியோஸில் நான் இது வந்து போட்டிருக்கேன். ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் ஃபேஸு. அப்போ நான் வந்து ஆப்போசிட் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன். ப்ராமிஸாக ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் ஃபேஸு. இப்போ தெரியுதா? நான் வந்து க்ரீம் போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஃபேஸ் எப்படி இருக்குது? இவ்வளோதான். நான் வேறு எதுவுமே போடுறதில்ல. ஒயிட் பவுடர் போட்டு ஃபினிஷிங் பண்ணுவேன். அவ்வளோதான். நான் வந்து யார்ட்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் போட்டு லைட்டாக கைஸ் தான் போடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சு. அது டே க்ரீம் போட்டு வேறு எதுவுமே போடலாம். ஏன்னா இப்போ சிம்பிளாக வந்து அதில் போகிறதுனால நமக்கு வந்து எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அவ்வளோதான். வேறு வந்து ஐப்ரா இதெல்லாம் எதுவும் போடுறதில்ல. ஷூட்டிங்ஸ்க்கே நான் வந்து இது போட மாட்டேன். வந்து எனக்கு அது பிடிக்காது. கண்ணுக்குள்ளே தான் எப்போமாவது ஒருக்கா பாப்பா ஏதாவது சொன்னால் மட்டும் போடுவேன். ஓகேவா? இவ்வளோதான். அப்புறம் வந்து நான் லிப்ஸ்டிக் வந்து இது வந்து சும்மா சிம்பிள் வந்து பிங்க் கலர். இப்போ நான் பிங்க் கலர் சாரீ கட்டியிருக்கேன். அதனால வந்து லைட்டாக இவ்வளோதான் ஃபினிஷிங்கு. இவ்வளோதான் மேக்கப் முடிஞ்சு.
இப்படியே தான் நான் கடைக்கு போவேன். ஏன்னா வந்து சிம்பிள் மேக்கப் தான். இந்த லிப்ஸ்டிக் பொதுவாகவே என்கிட்ட எப்போவுமே வந்து என்கிட்ட இருக்கும். திஸ் மை பேக், ஒரே பேக் தான், கலருக்கு ஏற்ற பேக்கெல்லாம் போடுற மாதிரி இல்லை. அப்புறம் வந்து